ஆனால் எப்படியோ வண்ட போட்டுருக்கு வண்டி எடுத்துகிட்டு. நீ வேற தூங்கிடுவே என்ன நினச்சிட்டு தான்டா நான். மணி பார்த்தீங்கன்னா சரியாக 10:30 ஆகுது நைட்டு. ஸோ இப்போ மணி 3 ஆகுது. 11 மணிக்கு பஸ் ஏறினேன். செம்ம ஸ்பீடு. ஹலோ வந்துட்டேன்டா. கிண்டியில் தான் இருக்கேன். ஃப்ளைட்லாம் பறக்குது மேலே. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா தூங்கி எஞ்சி பார்த்தா ரூமில் ஃபேனு தான் பறந்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மேலே வந்து விமானம் பறந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு மெட்ரோவில் போக போகிறேன். சென்னைக்கு வந்து மெட்ரோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போக போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். மெட்ரோ வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குன்னு. இங்கே பாருங்க, ட்ரெயின் ஏறி மாறணும். இப்போ அது என்ன ஊர்? திருமணம். பையெல்லாம் வந்துட்டேன் நெகழ்த்தானுக்கு. ஓரளவு பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ரூம் போயிட்டு இருக்கிறேன். சிக்கன் வாங்கியிருந்தேன். 1 கிலோ சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. இந்த 2 அனுபவமே பயங்கரமாக இருந்துச்சு. சென்னை மறக்க முடியாத அனுபவம்னா இன்றைக்கி இதை தான் சொல்லலாம். இந்த பஸ்ஸு நம்ம ஊர் பஸ்ஸு டைரெக்டாக நம்ம ஊருக்கே போயிடும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா சரியாக 10:30 ஆகுது நைட்டு. இப்போ ஒரு பஸ்ஸை பிடிக்க போயிட்டு இருக்கிறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து இப்போ சென்னைக்கு போகிறேன் நான். ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ இப்போ போயிட்டு நம்ம பஸ்ஸை பிடிக்கலாம். ஜெஃப்ரிக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் என்னை வந்து ஆண்டிமரத்தில் விடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜெஃப்ரி எடுத்து தான் போகிறேன். போயிட்டு வரேன். பாய். லாஸ்ட்டு பஸ்ஸு 11:30 மணிக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். அதில் போனீங்கன்னா ஒரு விடியாத 4 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பகல்லே கிளம்பி போகிறேன்னு சொன்னேன். அது வேணால் ஒரு டே ஃபுல்லாக அங்கேயே போயிடும், நீ காலையிலே வந்தால் தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னதுனால நைட்டு கடைசி பஸ்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு 11 மணிக்கு போனேன். 11 மணிக்கு ஒரு பஸ்ஸு வந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் இப்போ நான் ஏறி உட்காந்துருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் சீட்டு பின்னாடி ஒரு சீட்டு வந்து நல்லா சார்ந்துக்கிறது போல் இருந்துச்சு. லைட்லாம் கொஞ்சம் பளபளப்பாக போட்டு விட்டுருந்தாங்க. மேலே இருந்ததை போட்டு இந்த மஃப்ளர் இழுத்து கண்ணுக்கிட்ட போட்டுட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். குளிர வேற ஆரம்பிச்சிது. நல்ல வேளை எங்கள் அம்மா ஒரு போர்வை கொடுத்தாங்க சின்னதாக. அதை இழுத்து நல்லா போத்திக்கிட்டு தூங்கிட்டேன். பஸ்ஸில் என்னால் பேச முடில. அதனால தான் சும்மா கேமராவை எதுக்குன்னு திருப்பி திருப்பி காட்டிகிட்டு இருக்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. பஸ்ஸே வந்துட்டு ஒரு மயான இருட்டாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட நான் சென்னையை நெருங்கிட்டேன். அந்த நேரம் கரெக்டாக எனக்கு முழிப்பு வந்துச்சு. அப்போ எழுந்து பார்க்கக்குள்ளே ஒரே இருட்டாக இருந்தது. அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன் கேமராவில். அப்புறம் ஃபோனை எடுத்து பார்த்தேன். மணி வந்து ஒரு 2:30 ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட சென்னையை நெருங்கிட்டேன். அந்த வைப்பு வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா சென்னைக்கிட்ட வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 2 பைபாஸ் ரோடு வரும். மரம்லாம் நிறையா இருக்கும் சைடில். அப்பப்போ அப்படியே பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் வரத்துக்கு ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடம் வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணேன் இந்த நேரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னோடய ஃபோனில் மணி பாருங்களேன், கரெக்டாக 2:30 ஆகுது. கிட்டத்தட்ட சென்னைக்கிட்ட வந்துட்டேன் அந்த நேரத்தில். அப்புறமேட்டு லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போல்லாம் முழிச்சிட்டேன் நான். அப்புறம் திரும்ப அந்த இருட்டாக இருக்கக்குள்ளே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கினேன். அதுக்கப்புறம் முழிக்க ஆரம்பிச்சிட்டேன். சென்னை வந்துச்சு அப்படிங்கிறது போல் சிக்னல் வந்துச்சு. லைட்லாம் போட்டுட்டாங்க. அப்புறம் எந்த கண்ணெல்லாம் தொடச்சி கிடிச்சிட்டு அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். பாருங்களேன், சைடில் இன்னும் நிறைய பேர் தூங்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வரல. ஸோ இறங்க போகிறோம் இல்லையா? கரெக்டாக அந்த நேரத்துக்கு முழிப்பு வந்துச்சு. அலாரம் வேறு வச்சுருந்தேன் மொபைல் ஃபோனில் ஒரு 3:30 மணி போல். அதுக்குள்ளே எழுந்து அதை அமுச்சிட்டேன். அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்.
பக்கத்தில் ஒரு தோழரை பாருங்களேன் எப்படி தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு போர் வேலையம் போத்திக்கிட்டு. ஏன்னா குளிர் பயங்கரமாக இருந்துச்சு. ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் ஆகியிருந்தாலும் குளிர் பயங்கரமாக இருந்துச்சு அதான். ஸோ இப்போ மணி 3 11 மணிக்கு பஸ் ஏறினேன். செம்ம ஸ்பீடு வந்துட்டாங்க. அடுத்தது கிண்டிக்கு போக வேண்டியதான். அர்னால்டு கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தேன். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்லேட்டு ஆப்போசிட்டில் போனால் கிண்டி பஸ்ஸு நிற்கும்னா இந்த ரோடை கிராஸ் பண்ணி போக மாட்டேங்குது. யார்கிட்டயா கேட்டு போக வேண்டியதான். ரோடெல்லாம் கிராஸ் பண்ணலை. டைரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த கண்டக்டர் ரூம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் கேட்டேன் கிண்டி பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு கண்டக்டர் காட்டினார் இதுதான் பஸ்ஸு போய் ஏறிக்கன்னு. ஸோ கரெக்டாக போய்ட்டு அந்த கிண்டி பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த ரோடை கிராஸ் பண்ணணுமான்னு ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்டேன். அதில் ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார், மணி 3 தம்பி, இப்போல்லாம் கிண்டிக்கு வந்து பஸ் இருக்காதுன்னு சொன்னார். நான் அதெல்லாம் கேட்கல. சரி பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு எதுக்கும் விசாரிப்போன்னு விசாரித்தேன். கரெக்டாக அப்போ ஒரு பஸ்ஸு நின்றுட்டு இருக்குது. ஸோ அப்போ என்ன தெரியுமா திங்க் பண்ணேன், என்னடா அது 3:30 மணி ஆகுது, 4:30க்கு தான் சொல்கிறாருன்ட்டு ஆட்டோவிலே போயிடலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை அவர்கிட்ட ஆட்டோ எடுக்காமல் இருந்தது ரொம்ப நல்லது. வந்து விசாரித்ததுனால பஸ் இருந்துச்சு. அதில் ஏறி உட்காந்துக்கிட்டேன் சந்தோஷமாக. ஹலோ, வந்துட்டேன்டா. கிண்டியில் தான் இருக்கேன். ஃப்ளைட்லாம் பறக்குது மேலே. ஆ, லொக்கேஷன் அனுப்பணுமா? இங்கே ஒரு இதில் லொக்கேஷன் அனுப்ப முடியாதுடா. இது ஐஃபோனில். நான் இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஹலோ, ஜங்ஷன் மாரி தெரியல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாரி இருக்கு. கிண்டி காவல் நிலையம்னு போட்டிருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப். அதெல்லாம் டேப்பில் போட்டதா, அது பெரிய ப்ராசஸ்ரா. ஆ, ஆனால் இங்கே 4 ரோடு மாரி போகுதுடா. ஹலோ, ஆஹா, 4 ரோடு மாரி போயிட்டு இருக்குது கரெக்டாக. ஆமாம், ஓகே. என்னன்னா அங்கே ஒரு காஃபி கடை கூட இருக்குது அந்த முக்கில். ஹலோ, அதனால் ஐஃபோன் வச்சுருந்தேன். ஆனால் இதில் எதுவுமே ஏற்ற முடியாது. பரவாயில்ல, ஆனால் எப்படியோ வண்ட போட்டிருக்கு வண்டி எடுத்துகிட்டு. நீ வேற தூங்கிடுவே என்ன நினச்சிட்டு தான்டா நான். 11 மணிக்கு ஒரு பஸ் ஏறினேன்டா. 11 மணிக்கு சல்லன்னு வந்துட்டான். 3:30க்கெலாம் வந்துட்டான். என்னடா எங்கெங்கே போயிட்டு இருக்கு சுற்றி. சார்ஜ் எங்கடா இருக்கிறான்? வரதராஜப்பேட்டை வேலை இருக்கு எனக்கு இப்போ சென்னை.
இப்போது ஜான் ரூமில் தான் நின்றுட்டு இருக்கிறேன். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா தூங்கி எஞ்சி பார்த்தா ரூமில் ஃபேனு தான் பறந்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால மேலே வந்து விமானம் பறந்துட்டு இருக்குது. அப்போ விடியாதே ஒரு 10-15 ஃப்ளைட் போயிருக்கும் போல் இருக்குது. உசுன்னு சவுண்டு கேட்டு இருக்குது. நைட்டு வர வழியே காட்டினான் ஜானு, இதான் ஏர்போர்ட்டுன்னு. ஸோ காலைல முடிஞ்சால் பார்க்கலாம். நல்லா இருக்குது. பேச்சுலர் ரூமு சூப்பராக இருக்குது. பாருங்களேன், மேலேயே செடியெலாம் வச்சுருக்குறாங்க. பக்கெட்லேயே எல்லாத்தையும் வளர்க்குறாங்க. இந்த வாழை மரம் இருக்குது. இது ரோஸ் செடியாட்டுக்கு. இது என்ன செடின்னே தெரில. இங்கேட்டு இதில் ஏறி அந்த பக்கம் தாவனா பக்கத்து வீட்டுக்கு போயிடலாம் மாட்டுக்கு. ரொம்ப நெருக்கமாக இருக்குது இடம் இங்கே. எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட்டு இந்த சைடு இருக்குமான்னு தெரில. அங்கே பாருங்களேன், அங்கே ஸ்டேடியம் மாரிலாம் இருக்குது. இந்த சைட்லேட்டு தான் வந்துச்சு. ஸோ பார்ப்போம், காலையில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் தாவனா அடுத்த வீட்டுக்கு போயிடலாம் மாட்டுக்கு. ஒரு செவரு தான் பார்டரு, அப்படி இருக்கு. இங்கே சின்ன இடத்த கூட வேஸ்ட் பண்ணல. எல்லாரும் வீட்டு மேலேயே செடி வச்சிருக்கிறாங்கப்பா. பரவாயில்ல, இது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த இடம். சரி, வந்த வழியை பார்ப்போம். சீக்கிரம் போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ முன்னாடி நடந்துட்டு இருக்கவர் தான் நம்ம தம்பி ஜானு. நைட்டு பைக் ஓட்டினார் பார்த்தீங்களா, ஒரு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு. அது இவர் தான். இப்போது ஜங்ஷனுக்கு போயிட்டு மெட்ரோவில் ஏறி போகலான்ட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கிறோம். ஜங்ஷன் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு மெட்ரோவில் போக போகிறேன். சென்னைக்கு வந்து மெட்ரோவிலே போனதில்லை. ஸோ மேலே தான் இருக்குது அந்த பாலம், அங்கே தான் போகணும். மெட்ரோக்குள்ளே வந்தாச்சு. மேலே 1ஆம் நடைமேடை. மாடா எல்லாரும் ஏறி போவாடா. ஃபஸ்ட் டைம் மெட்ரோவில் போக போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். இங்கே பாருங்க எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு. மெட்ரோ வந்துச்சு, அங்கே பாருங்கள் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குங்க. ட்ரெயின் ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்டு. சின்னதாக தான் இருக்குது. ஏஆர் ரகுமான் இருக்காரு. நீங்க பாருங்க.
மாறணும். இப்போ அது என்ன ஊர்? திருமங்கலம் போகணும். திருமங்கலம் போனால் டெக்லத்தானுக்கு போயிடலாம். இப்போ ஃபிஷிங் ராடு வாங்குறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். கூட ஜேகே ஜான் இருக்கிறாரு. என்னை வந்து விட்டு விடுங்க. ஓகே, இவர் எப்பவுமே இப்படி தான் சொல்லுவார். ஆனால் இவரை தான் ஃபஸ்ட்டு நான் போடுவேன். திருமங்கலம் போகிறதுக்கு மெட்ரோக்குள்ளேயே 2 ட்ரெயினை மாறி மாறி ஏறணும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வெளில வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணணும். ஜிஆர்டிக்கு பக்கத்தில் இருக்கிறோம் வாங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ டெக்லாத்தானுக்கு போகிறதுக்காக இந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துருக்கிறேன். இப்போ சிக்னல் போட்டிருக்கிறாங்க, அதனால தான் இங்கே வெயிட் பண்ணுறேன். இன்றைக்கி சென்னை வந்து ரொம்பவும் க்ரௌடே கிடையாது. காரணம், நான் சாட்டர்டே போனதுனால எல்லாருமே பொங்கல் லீவுக்கு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். 75% பீப்புள் வந்து சென்னையிலே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்திருந்தால் பயங்கரமான டிராஃபிக் இருக்கணும்னு சொன்னாங்க. பையெல்லாம் வந்துட்டேன் டெக்லாத்தானுக்கு. ஸோ பெரிய ஷாப்பாக தான் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. சென்னை இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா பொங்கலுக்கு எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் கரெக்டான டைமில் வந்துருக்கிறேன். ஸோ ஃப்ரீயாக வந்து போயிட்டு இருக்கிறேன். எப்படியும் நைட்டுக்குள்ளே பஸ் ஏறிட வேண்டியதான். பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு போய் ஃபிஷிங் ராடு வாங்குவோம். இதுதாங்க அந்த ஃபிஷிங் செக்ஷனு இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா. இதுதான் நான் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த ஃபிஷிங் ராடு கேப்பர் லேண்டில் 2000 வந்துச்சு. இந்த ராடு ரொம்பவும் வெயிட்டாக இருந்தது. ஸோ நான் போன இடத்துல ஏற்கனவே 2 பேர் அந்த ஃபிஷிங்க்காக திங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க 20 வருஷமாக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ அந்த அண்ணனுங்க 2 பேர் என்கிட்ட அவங்க பிடிச்ச மீனெல்லாம் வேறு காட்டினாங்க. 10 கேஜியில் அந்த பாறை மீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் காட்டினாங்க. அவங்க கூட பேசினேன். இது போல் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்னா எனக்கு ஒரு ராடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ராடு வந்துட்டு நம்ம இந்த பால் மாரி உருண்டை பிடிச்சி போடுவோம் மாவில், அதுக்கு தான் யூஸ் பண்ணலாம். நான் கேட்டது வெறா மீன் பிடிக்கிறதுக்கு, கெண்டை மீன் பிடிக்கிறதுக்கு மாரி ராடு கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து லைட் வெயிட்டாக ஒரு ராடு எடுத்து கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்த ராடு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அந்த ராடை நான் வந்து சூஸ் பண்ணேன். அங்கே போயிட்டு அப்புறம் மாற்றிக்கிட்டேன். சரி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அதனால் அந்த லைட் வெயிட்டாக இருக்கிற அந்த ஒரு ராடை நான் வாங்கிக்கிட்டேன். இந்த ராடை விட்டுட்டேன். அந்த ராடில் நீ விரால் மீன்லாம் பிடிக்கலாம், மற்ற மீன்லாம் பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு லூர்ஸும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு 2 லூர் வாங்கிக்கிட்டு பர்ச்சேஸை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் என்னோடய ஒய்ஃபுக்கு அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு. 200ல் ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை என்னோடய ஒய்ஃபுக்கு ஒன்று எடுத்தேன். அப்புறம் என்னோடய பாப்பாவுக்கு ஒரு அழகான பால் ஒன்று வாங்கினேன். ஸோ அதோட பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு. அதை விட்டு வந்துட்டேன். ஸோ ஓரளவு பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. பாருங்கள், ராடு கீடுன்னு எல்லாம் வாங்கியாச்சு. லாக் போடுறேன்டா. ஸோ இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்கினேன், அதுக்காக ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். இன்னும் வரல ஆட்டோ. வந்த வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இந்த ஆட்டோ எங்கே போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னேன் ஜான் கிட்டே. சரி வா, நான் டி நகர் போகலாம், அங்கே நல்லாயிருக்கும், மேத்யூஸ்னு ஒரு கடை இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நீ எடுத்துக்கோன்னு சொன்னான் ஜானு. ஸோ அதுக்காக இப்போ டி நகர் நான் போயிட்டு இருக்கிறேன் இந்த ஆட்டோவில். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டெஹல்டானில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த பர்ச்சேஸ்லாம் பண்ணி அதெல்லாம் முடிச்சாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ அடுத்தது ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இதுதான் இப்போ ப்ரோக்ராமு. இப்போது டி நகர் போயிட்டு இருக்கிறேன். இந்த ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு பையன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட பைக்கில் வேகமாக போனான். ஸோ ஒரு இடத்துல டிராஃபிக் போல் இருந்துச்சு, நிறைய கார்லாம் இருந்துச்சு. அந்த காருங்க எல்லாத்துலேயுமே குறுக்க பூந்து போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் செம்ம ஸ்பீடு போய் சுரண்டிகிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு காரில் லேசாக இடிச்சிட்டான். எங்களுக்கே பயம் ஆகிடுச்சு. ஐயோ எங்கேயோ இடிச்சிக்க போகிறானே இவன் போகிற விதத்தில் நினச்சோம். லேசாக ஒரு காரில் இடிச்சிட்டு அதெல்லாம் அவன் கேர் பண்ணவே இல்லை. அப்படியே சல்னு போய்கிட்டே இருந்தான் ரொம்ப ஸ்பீடாக. பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு.
போத்தீஸ்க்கு போய் ட்ரெஸ் எடுத்ததை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அந்த டைம் வந்து மணி 2 ஆயிடுச்சா, நாங்கள் 2 பேரும் எங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பசியில் சாப்பிட்றத பற்றி தான் பேசிட்டு வந்தோம். அதனால் எனக்கு அந்த லாக் எடுக்கிறேங்கிற நினப்பே எனக்கு இல்லை. ஸோ அதனால் லாக் எடுக்கலை. அதுக்கு டிக்கெட் எங்கே வச்சுருக்க? ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ திரும்ப ரூமுக்கு போகிறோம். இன்னும் செருப்பு வாங்கலை. ஸோ இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா தானே. சென்னைக்குள்ளே எங்கே வேணாலும் போய்க்கலாம். லோக்கல் ட்ரெயினுக்கு உட்காந்துருக்கோம். இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கேரி பேக்கில் ஒன்று சுற்றி இருக்கு இல்லையா, அதுதான் ஃபிஷிங் ராடு. இந்த லோக்கல் ட்ரெயின்லேயும் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. இது போல் நான் போனதே கிடையாது. ஸோ அதனால் இதில் போகணுன்னு சொன்னேன் ஜான் கிட்ட. இப்போ ரூம் போயிட்டு இருக்கிறேன். அடுத்தது நம்ம ஊர் பஸ் நைட்டு 12 மணிக்கு இருக்குது. அதில் ஏறி உட்கார வேண்டியதான். இப்போ பரவாயில்ல, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இங்கே சாப்பிட்லாமா அங்கே சாப்பிட்லாமான்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். கடைசியில் எங்கேயுமே சாப்பிடல. அப்புறம் கடைசியாக ஒரு ஐடியா சொன்னேன். பேசாமல் நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு போயிட்டு ரூம்லேயே சமைச்சு நல்லா சாப்பிட்டுலான்னு சொன்னேன் ஜான் கிட்ட. ஜானும் ஓகேன்னு சொல்லிட்டான். ஜானோட அண்ணன் வந்து எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் வாங்கியிருந்தேன். 1 கிலோ சமைச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஜான் அண்ணன் ஜெய்சீலனும் எனக்கு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அரிசிலாம் வாங்கிட்டு நிற்கிறாங்க. ஜான் அண்ணன் அரிசி போட்டிருக்கிறாரு. பகலில் நல்லா தெரிஞ்சது ஃப்ளைட்டு. அப்போயே எடுத்துருக்கலாம். ஸோ இது போல் தான் இங்கே ஃப்ளைட்டு பறந்துகிட்டே இருக்குது இந்த இடத்துல. இன்றைக்கி சென்னை வந்து ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்தது. எங்கள் ரூமுக்கு வந்து எங்கள் ஊர்லேயே இருக்கிற ஒரு உள்ளூர் தம்பி இத்தனால எனக்கு தெரியவே தெரியாது. அவர் பேர் ஜெய்சீலன். அவர் கூட பேசினேன். அவர் வந்து டிரைவராக இருக்கார். அவர் நிறைய இடங்களுக்கு ட்ரைவ் பண்ணி போயிருக்கிறாரு. அவரோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். ஸோ அதெல்லாம் கேட்டது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தயாராகிட்டேன். மணி 7. நைட்டு 12 மணிக்கு எங்கள் ஊருக்கு டைரெக்டாகவே பஸ் இருக்குது கிளாம்பாக்கத்துலேட்டு. ஸோ அதை பிடிச்சிட்டேன்னா நேராக எங்கள் ஊர்லேயே போய் இறங்கிடுவேன். அதுக்காக வெயிட் பண்ணுறேன். சென்னை டூரு பயங்கரமாக இருந்துச்சு. புதிய அனுபவம்னா ஜெயசீலன் தம்பியை மீட் பண்ணது ஒரு புது அனுபவம். அவர் சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தார். செம்மையாக இருந்தது. காலைல மோர் குழம்பு ஒன்று வச்சார். அதுவும் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் அந்த ரூமில் சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாமே ஊட்டி வரைக்கும் ஒன்று சாப்பிட்டேன். அதுவும் தனித்துவமாக இருந்தது. அடுத்தது வந்து முறுக்கு, அதுவும் சூப்பராக இருந்தது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் அட்ராக்ட் பண்ணிடுச்சு என்ன அந்த ரூமில். அப்புறம் மெட்ரோ ட்ரெயினில் ஃபஸ்ட் டைம் போன அனுபவம், அதுவும் மறக்க முடியல. இந்த 2 அனுபவமே பயங்கரமாக இருந்துச்சு. சென்னை மறக்க முடியாத அனுபவம்னா இன்றைக்கி இதை தான் சொல்லலாம். ஸோ இதோட நம்ம லாகும் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். இந்த பஸ்ஸை தேடி கண்டுபிடிக்கிறதுலாட்டி எனக்கு போதும் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த பஸ் ஸ்டாண்டே எனக்கு புதுசாக இருந்தது. கொஞ்சம் தூரம் எங்கேயும் நடந்து போய் அப்புறம் சுற்றி இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரணும். அப்படி வந்து அப்புறம் 9வது நடைமேடை அதில் வந்த தென்னூர் வரதராஜப்பேட்டைன்னு போட்டுருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸு நிற்கவே இல்லை. ஸ்ரீமுஷ்ணம் பஸ் மட்டும் தான் நின்றுச்சு. அதுக்கப்புறம் 10:30 மணி போல் தான் இந்த பஸ்ஸே வந்துச்சு இந்த இடத்துக்கு. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸை ஓட்ட போகிறது என் கூட படித்த என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு சந்தீப்பு. அவர் எதர்ச்சியாக சந்தித்தேன். என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு தெரியல ஆக்சுவலாக. எனக்குமே அவருக்கு லேசாக தான் தெரிஞ்சது அவரோட முகமே. அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அப்புறம் பேர் கேட்டேன். சந்தீப்புன்னாரு. 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டோம். பயங்கரமாக ஓட்டினார் இந்த பஸ்ஸை. என்ன ஸ்பீடுங்கிறீங்க. இந்த பஸ் 3 மணிக்கெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்துச்சு. ஓகே பாய்.